அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சங்கரபாண்டி. நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட பட்டியல் பிரிவு மாநில துணைத் தலைவராக இருக்கேன். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் இணைந்து தமிழகம் முழுவதும் 71 மாவட்ட தலைவர்கள் புதிதாக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 71 மாவட்ட தலைவர்களுக்கும் மிகப்பெரிய சவால் ஒன்று இருக்குது. இந்த மாவட்ட தலைவர்கள்லாம் தயாராக இருங்க, களத்தில் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு இந்த எல்லா 76 மாவட்ட தலைவர்களுக்கும் இருக்குது. இந்த 76 மாவட்ட தலைவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட கிளை வேர்கள். இந்த கிளை வேர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை தலைக்க வைக்க போகிறாங்க, துளிர் விட போகிறாங்க, துளிர் விடுறதுக்கு காரணமாக இருக்க போகிறாங்க. இதில் முக்கியமான விஷயம், பகிர்ந்துக்கிற வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வேர்கள் களை எடுக்கப்பட தயாராக இருக்குது. என்னடா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்க வேணாம். அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் ஒரு முக்கியமான கோரிக்கையும் வேண்டுகோளும் இருக்குது. இது கட்டளையாகவும் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த 76 மாவட்ட தலைவர்களில் எந்தெந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாம் செயல்பட முடியலையோ அதுக்கான காரணம், சரியான காரணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேர்களுக்கு தகுந்த ஊட்டச்சத்து வழங்கப்படும், தேவையான பராமரிப்பு வேலைகள் செய்து தரப்படும். அதே நேரத்தில் அந்த வேர்கள் திறன் இல்லாத வேர்களா, உறிஞ்சு திறன், தன் சத்துக்களை கிளைகளுக்கு அனுப்பக்கூடிய திறன்களை எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. அப்படி முடியாத அந்த வேர்களுக்கு திரும்ப மாற்று வேர்கள் தயார் செய்யப்பட இருக்குது. அதனால் அனைத்து 76 கிளை வேர்களும் தயாராக இருங்க. இந்த வேர்கள் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறதுக்கு தயாராக இருக்குது. இது ராகுல் காந்தி மிகுந்த எதிர்பார்ப்போட, நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, அப்புறம் நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், இவங்க எல்லாம் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. களத்தில் வேலை செய்ய தயாராக இருங்க. நன்றி, வணக்கம்.